என்னன்னா சிம்பாலிசம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மறைமுகமாக அவங்க யாருக்கு கீழே வேலை செய்கிறாங்க. இப்போ ஒரு போலீஸுக்கு ஏன் யூனிஃபார்ம், போலீஸுக்கு ஏன் பேட்ஜ், இப்போனா இவங்க அதிகாரம், இவங்க வந்து அரசுக்கு கீழே வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு சிம்பிள். இப்போ இலுமினாட்டிஸா இல்லை அந்த கும்பலில் நீங்கள் அதுக்கு இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, சிண்டிகேட்டுங்கிறாங்க. சிண்டிகேட் என்ன, ஒரு கூட்டம், நம்மளை தவிர்த்து வேறு யாரும் ஆதிக்கம் செலுத்தக்கூடாது, நம்ம ஆர்கனைஸ்டாக மூவ் ஆகணும் அப்படிங்கிறதான சிண்டிகேட்டு. ஸோ சிண்டிகேட் ஆரம்பிக்கணும்னு சொல்லி எல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அது சம் இலுமினாட்டி கிளப்ஸ்ன்னு பேசிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் அங்கே உண்மையாக பேசப்பட்டிருக்கு அப்படின்னா அவங்க எதை வந்து ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு செய்கிறாங்கங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது. அப்போ அங்கே என்ன நடந்துச்சோ அதை நோக்கி இவங்க இங்கே நகர்ந்துருப்பாங்கல்ல. ஸோ அந்த இலுமினாட்டி கிளப்ஸில் அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா சாக்ரிஃபைஸ், நரபலிகள், அது ஒரு பெரிய அளவுக்கு பேச்சு பொருளாக இருக்கிறது. சில டெத்ஸு, சில ரிச்சுவலிஸ்டிக் சினிமா ஷூட்டிங்கில் நடக்கக்கூடிய சில விபத்துகள் மூலியமாக டெத்ஸை கொண்டு வருது. இதெல்லாமே வந்து வெளிநாட்டில் ஹாலிவுட்டில் திட்டமிட்டு செய்யப்பட்ட சில குறிப்பிட்ட நாள்களில், சில அமாவாசை, பௌர்ணமி, இந்த மாதிரியான நாட்களில் இந்த மாதிரியான ஒரு ரிச்சுவலிஸ்டிக் சாக்ரிஃபைஸ், ஹியூமன் சாக்ரிஃபைஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைகளை வந்து பெடோஃபைல்ஸ், இந்த பெடோஃபைலிக் அது ஒரு ரிச்சுவல். பெடோஃபைலிக் இது பண்ணுறது வந்து அது ஒரு ரிச்சுவலாக தான், சாட்டானிக் இதில் ஒரு கல்ச்சரில் ஒரு ரிச்சுவலாக பார்க்குறாங்க. குழந்தைகளை வந்து இது பண்ண, அது பியூராக இருக்கிறத இம்பியூராக மாற்றுறது. ஆமாம், ஒரு ஒரு கபடம் இல்லாத ஒரு குழந்தைய இந்த இது மூலயமா ஒரு தவறான ஒரு இதாக மாற்றுறது அப்படிங்கிறது வந்து ஒரு சாத்தானிய ஒரு விஷயமா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சின்ன பசங்களை வந்து பெண்களாக மாற்றுறது. ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள் எல்லாம் இந்த ஹாலிவுட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அந்த சீக்ரெட் சொசைட்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க.